Hey guys, welcome to our YouTube channel tradewithpk. So நம்ம எப்பவும் போல இந்த வீடியோல நாளைக்கு உண்டான ட்ரேடிங் பிளான், அதாவது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம், ஸோ கால் சைடு போகலாமா புட் சைடு போகலாமா, பிரேக் அவுட் கொடுத்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எப்பவும் போல் நம்ம ஆல்ரெடி நம்ம போட்ட பிளான் வந்து தேர்ஸ்டே போட்ட பிளான் வந்து ஃப்ரைடே ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாளைக்கு பிளான் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. நம்மளுடைய கமெண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் வீடியோ எண்டில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து சொல்லுங்கள். இப்போ நிஃப்டியில் நம்ம வந்து தேர்ஸ்டே என்ன சொல்லியிருந்தோம்னா, அன்னைக்கோட டே லோ பிரேக் அவுட் கொடுத்தானா நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக 17,800 வந்துட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுட்டு புட் சைடு போய்க்கலாம். ஸோ அதுக்கு கீழே போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 17,700 அடுத்த டார்கெட்டாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளுக்கு புட் சைடு கொடுத்துருக்கு. நம்ம கால் சைடு வந்துட்டு எப்போ ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம்னா 18,000 மேலே வந்துட்டு போகும்போது வந்துட்டு நீங்கள் கால் சைடு வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா 18,160 மேலே தான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் பை சைடு வந்து கொஞ்சம் இதாக இருங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்துட்டு டவுன் சைடு தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு உங்களுக்கு சான்சஸ் வந்துட்டு நிஃப்டியில் இருந்திருக்கு. இப்போது நிஃப்டியில் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பிளான் வந்து என்னன்னு சொல்லி பார்த்துருவாங்க. இப்போ நிஃப்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடே வந்துட்டு ஒரு நல்ல ஃபால் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபஸ்ட்டு கேண்டில்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர்லேயே இருந்து உங்களுக்கு ஒரு 2 o'clock ஆட்ட தான் வந்துட்டு இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் வந்துட்டு ஒரு 17,495 அப்படிங்கிற லெவல்லேருந்து 600 அப்படிங்கிற லெவலில் போய்ட்டு உங்களுக்கு க்ளோஸ் கொடுத்துருக்கான். உங்களுக்கு நாளைக்கு வந்து ஓப்பன் வந்து எப்படி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் கொடுக்குறானா கேப் டவுன் கொடுக்குறானான்னு பாருங்கள். கேப் அப் ஓப்பன் கொடுத்தானா வந்துட்டு இந்த கேப் ஃபில் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி யாராவது ஸ்கேல்பிங் பண்ணி இன்ட்ராடேயில் பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். பட்டு நீங்கள் புட் சைடு மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ கால் சைடு வந்துட்டு இந்த மாதிரி கேப் டவுனும் ஓப்பன் ஆனானா கால் சைடு வந்து அவ்வளோக்கா வந்துட்டு ட்ரை பண்ணாதீங்க. நான் இப்போதைக்கு வந்துட்டு இது வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். ஏதாச்சும் பேட்டர்ன்ஸு உங்களுக்கு ரிவர்சலுக்கான ஒரு பேட்டர்ன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆனால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். புட் சைடு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து வேர்ல்டு லெவல்லையும் சரி நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்லையும் சரி அந்த அதானி நியூஸ்னால ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்குது. பேக்ரவுண்ட் கொஞ்சம் நாய்ஸ் வரலாம். ஏன்னா வந்து பக்கத்தில் வீடு வந்துட்டு புண்ணியாச்சனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இந்த வீடியோவில். இப்போ கீழே சப்போர்ட் லெவல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்போது ஒரு 4 hours டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்ம சப்போர்ட் லெவல்னு பார்ப்போம். சப்போர்ட் லெவல்னு கீழே நம்மளுக்கு இப்போ எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் வந்துட்டு உங்களுக்கு 17,431 அப்படிங்கிற லெவல் தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ராடேயில் சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அதுக்கும் கீழே வந்துட்டு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஒரு வேளை நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு இந்த லெவல் ஒரு 30 பாயிண்ட்ஸ் இது ஒரு ஸ்மால் மைல்டு சப்போர்ட் லெவலு. ஸோ இதுக்கும் கீழேலாம் போகும்போது உங்களுக்கு ஃபர்தராக 17,345 அப்படிங்கிற லெவல் வந்துட்டு உங்களுக்கு 345 இந்த லெவல் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக வந்துட்டு ஆக்ட் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு அப்புறம் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இது வந்து டே டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு இங்கே 3 இடத்துல வந்துட்டு நிஃப்டியில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைனாக இருக்கும். ஸோ இது இப்போ ஆக்டிவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் கீழே வர டைமில் இது ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 17,200 வந்துட்டு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிஃப்டி வந்துட்டு இப்போது நீங்கள் 4 ஹவர்ஸ்லேயே நம்ம வந்து திரும்ப போய்க்குவோம். 4 ஹவர்ஸில் போயிட்டு உங்களுக்கு இன்னொரு சப்போர்ட் லெவலும் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு இப்போ ஃபாலோ ஆகிருந்துருக்கு ஃப்ரைடே வந்துட்டு. பட் இருந்தாலும் நமக்கு உண்டான லெவல்ஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டா தான் நம்ம லைவ் மார்க்கெட்டில் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து 17,310 அப்படிங்கிறது வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மண்டே வந்து உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனானா ஃபஸ்ட்டு கேப் ஃபில்லிங்க்கு ஒரு ஸ்கேல்பிங்கில் வந்துட்டு புட் சைட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிளான். ஸோ பார்த்துக்குங்க. உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 17,550 அப்படிங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டாக வச்சுட்டு அங்கேருந்து உங்களுக்கு ஃபால் ஆகிறானான்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு அதாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு, தெரியுதுங்களா? ஸோ செகண்ட் வந்து 17,777 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வரைக்கும் கூட போயிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகலாம். இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் வந்துட்டு ரிவர்சல் பேட்டர்ன் க்ரியேட் ஆகி உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டுன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கீழே 17,431 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு
செகண்டு வந்துட்டு இந்த 2 சப்போர்ட்டில் ஏதோ ஒன்றா வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். 431 அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அடுத்ததாக வந்துட்டு 17,353. ஸோ இந்த ஒவ்வொரு லெவலாக உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபர்தராக வந்துட்டு டவுன் மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த லெவல்லேருந்து எங்காச்சும் ரிவர்சல் எடுத்தாங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கால் சைடு ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வரைக்கும் நெகட்டிவாக இருக்குங்காட்டி புட் சைடு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு அந்த அதானி மேட்டரில் வந்துட்டு செபிலேருந்து ஏதாச்சும் ஒரு கிளியரன்ஸ் கொடுக்குற வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்துட்டு மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் வந்துட்டு ஃபர்தராக கீழே போகிறக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ புட் சைடு வந்துட்டு நம்ம எப்போல்லாம் கீழே போதோ அப்போது கரெக்டான என்ட்ரி கொடுத்து நீங்கள் ஒரு புல் பேக்கில் ஒரு கையில் செல் ஆன் ரைஸ் மோடில் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு டெய்லி லைவ் மார்க்கெட்டில் வந்துட்டு புட் சைடு போகலாமா கால் சைடு போகலாமா ஏதாச்சும் பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா அதெல்லாம் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் ஃப்ரீ வெபினார் வந்து ஒன்று இருக்குது இன்றைக்கி 7 o'clock வந்து. ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, வாட்ஸ்அப் குரூப். அது வந்துட்டு நீங்கள் பார்க்கணுன்னா பழைய வீடியோஸ் போய் பாருங்கள். அதில் வந்துட்டு நம்ம கால்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம நிறைய கால்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு ஃப்ரைடே வந்துட்டு ஒரு 2 கால்ஸ் மட்டும் கொடுத்தோம். உங்களுக்கு அதில் வந்துட்டு என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட்டு அதெல்லாமே சொல்லிடுவோம். நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் அடிச்சதுனால அதையும் மென்ஷன் பண்ணிடுவோம். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 2 months மெயின்டைன் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோஸ்லையும் சொல்லுவோம், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வாட்ஸ்அப் வந்துட்டு உங்களுக்கு 500 ஃபீஸு மந்த்லிங்க 500 தான். நீங்கள் ஒரு காலில் கூட நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மறுபடியும் வந்து நிஃப்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு புட் சைடு வந்து ஒரு என்ட்ரி சொல்லியிருந்தோம். அது வந்துட்டு நல்ல ஒரு டார்கெட் ஹிட் ஆகிருந்தா. உங்களுக்கு இந்த வீக்கில் மட்டும் நம்ம கால்ஸ் கொடுத்தது வந்து ஒரு 77% வந்துட்டு ஹிட் ஆகிருக்கா. அதாவது வந்து 13 கால்ஸ் கொடுத்துருக்கோம், ஒரு 10 கால்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு டார்கெட் ஹிட் ஆகிருக்கு, 3 வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஸோ முடிஞ்சளவு வந்து 70% மேலே வந்து அக்யூரன்சி கொடுத்துட்ருக்கோம். நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். வீக்லி ஃப்ரைடேவிலேயே சொல்லியிருப்போம், சாட்டர்டேங்கும் போதும் சொல்லியிருப்போம். சரி வாங்க இப்போ பேங்க் நிஃப்டி பிளான் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் நம்மளுடைய கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ தான் வந்து February 6 வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கோர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ இருக்கும். ஆர்டர் ஃப்ளோ பற்றி ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கு, அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப இருக்கும். ஏன்னா அட்வான்ஸ் லெவல் டூல் வந்து இது இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பேசிக் டு ப்ரைஸ் ஆக்ஷன், பேசிக் டு அட்வான்ஸ் இருக்கும், ஆர்டர் ஃப்ளோ இருக்கும். பவர் போயிட்டுருக்கு. 3500 மட்டும் தான் கோர்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து அதை வந்து ஃபுல்லாக சொல்லி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. முக்கியமான கண்டென்ட் என்னன்னா இதில் இந்த கோர்ஸில் உங்களுக்கு புரியிற வரைக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் பேட்ச்னு சொல்லி ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதாவது இந்த கோர்ஸில் ஃபஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி புரியல அப்படின்னா வந்து நீங்கள் செகண்ட் பேட்ச் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் தனியாக ட்ரேட் பண்ணுற வரைக்கும் இந்த கோர்ஸ் கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல் இது எல்லாமே சொல்லி தருவோம். உங்களுக்கு டைமிங் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு பிங் பண்ணுங்கள் இந்த கோர்ஸுக்காக. சரி வாங்க இப்போ பேங்க் நிஃப்டியோட பிளான் போய் பார்த்துருவோம். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டோம். இப்போ பேங்க் நிஃப்டி வந்துட்டு நம்ம 15 minute சார்ட்டில் இருக்கோம். பேங்க் நிஃப்டிலேயே சேம் தான் சொல்லியிருந்தோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வெறும் லெவல்ஸ் மட்டும்தான் நான் வந்து மார்க் பண்ணியிருப்பேன். நம்ம எந்த இண்டிகேட்டருமே வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இந்த லெவல்ஸில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 15 minute சார்ட்டில் இதுவுமே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஃபால் செல்லிங் மோட்லேயே இருந்துச்சு, செல்லிங் ப்ரெஷர்லேயே இருந்துச்சு. அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகி 1வது நிமிஷத்துலேருந்தே உங்களுக்கு எங்கேயும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே டேரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் விழுந்திருக்கான்னு சொல்லி நீங்களே பாருங்கள். 15 minute உங்களுக்கு 41,536 வந்து 40,700, அது 500 பாயிண்ட்ஸ் வந்துட்டு 15 minutes அப்படியே வந்துட்டு ஃபால் ஆகியிருந்திருக்கு. ஒரு பையர் கூட மார்க்கெட்டில் இல்லை. ஸோ வந்துட்டு ஒரு பயங்கரமான செல்லிங் ப்ரெஷரில் செல் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மதியம் வரைக்குமே உங்களுக்கு செல்லிங்லேயே இருந்துட்டு 40,200 அப்படிங்கிற ஒரு 40,140 அப்படின்னு ஒரு வரைக்கும் டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகி ஒரு 300 பாயிண்ட்ஸ் ரெக்கவர் ஆகி நிஃப்டி மாதிரியே 40,365 க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு 40,700 வந்து இன்னும் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கிருந்து உங்களுக்கு புட் சைடு அதாவது வந்துட்டு கீழே இந்த கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜியில் இதுலேயும் வந்து ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கேல்பிங் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும். பட் இந்த ட்ரேடு வந்துட்டு நல்ல ப்ராஃபிட்டான ட்ரேடு. இந்த கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். பட் நான் வந்து இப்போது ட்ரை பண்ணுறதில்ல. ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக ஹிட் ஆகும். இது யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமல் என்ட்ரி கொடுத்து டக்குன்னு வந்து ஸ்கேல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தீங்கன்னா ஏன்னா ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கும். மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆனவொன்னே இப்போல்லாம் வந்துட்டு டக்குன்னு ஒரு மூவ்மெண்ட் ஸ்பைக் கொடுத்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுறான். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம். நீங்கள் யாராச்சும் ஸ்கேல்பிங்கில் நல்லா டேலண்டடாக இருந்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் சப்போர்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிட்டேன். வீடியோவில் வந்து மார்க் பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு 39,871 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் எதை பேஸ் பண்ணி வரைஞ்சேன்னு சொல்லி
எதை பேஸ் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஒரு 4 hours டைம் ஃப்ரேமில் வந்துட்டு நம்ம போய்க்கிறோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஒர்க் ஆகுமான்னு வந்து பக்காவாக சொல்ல முடியாது, பட் ஒர்க் ஆகிற சான்சஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனு, அதே வந்து இங்கே சப்போர்ட்டாக மாறி இருக்குது செகண்ட் டைமு. ஸோ தேர்ட் டைம் வந்து எங்களுக்கு இங்கே சப்போர்ட்டாக வந்து இது ஆக்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இது சப்போர்ட்டாக இங்கே ஆக்ட் ஆச்சுன்னா வந்துட்டு மறுபடியும் ஒரு அப் மூவ்மெண்ட் வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கலாம். இந்த இடத்துல வந்து அப் மூவ்மெண்ட் இருந்து மறுபடியும் வந்துட்டு 41,000 அது மாதிரி போகிறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிக்கின்னு போச்சுன்னா இது வந்துட்டு ஒரே நாளில் கிடையாதுங்க, இது இன்ட்ராடேயில் சொல்லலை, நான் வந்துட்டு ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஒரு வேளை இப்படி போச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் கீழே வரும்போது இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி வந்துட்டு கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் இதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு வந்து நம்ம சொல்கிறோம். நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ் போய் இப்போ பார்த்துருவோம். இந்த இதை ஒரு வேளை இப்போ போய் பிரேக் அவுட் கொடுத்துட்டானா வைங்க, உங்களுக்கு இன்னும் வந்து ஃபர்தராக ஃபாலோ ஆகி பயங்கரமான ஒரு கீழே டவுன் ட்ரெண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ பட்ஜெட் வேறு இருக்குது, பட்ஜெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம எதாக இருந்தாலும் ஒரு மார்க்கெட் ஒரு கரெக்டான ஒரு டைரக்ஷனில் இருக்கும். ஸோ செபிலேருந்து ஒரு கிளியரன்ஸ் வர வரைக்கும் இந்த மாதிரி டவுன் ஃபால் வந்து இன்னும் நம்ம எதிர்பார்க்கலாம் பிகாஸ் ஆஃப் அதானி. ஸோ இப்போ வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் நம்ம நாளைக்கு உண்டான பிளான் பார்த்துருவாங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு லெவல்ஸ், நம்மளுடைய லெவல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து எதை பேஸ் பண்ணி வரைஞ்சோன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி இப்போவே வேலிடாக தான் இருக்குது. நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனு இங்கேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளான் வந்துட்டு ஸோ மார்க் பண்ணிடுறேன் 40,700லேருந்து உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி ரீடெஸ்ட் பண்ணானா மறுபடியும் புட் சைட் ட்ரை பண்ணுங்கள். 40,200 அப்படின்னு 500 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கேப்சர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஃப்ளாட் ஓப்பன் ஆனானா அங்கேருந்தே வந்துட்டு உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் ஃப்ரைடே வந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்துட்டு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 39,871 அப்படிங்கிறதா வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கு கீழே போச்சுன்னா 597 அப்படிங்கிறத வந்துட்டு செகண்ட் சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே போட்டாங்கன்னா 39,246 அப்படின்னு ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஒரு 400 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு சப்போர்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ ஃபால் ஆச்சுன்னா வந்துட்டு இன்னும் நிறைய ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ்க்கு ஒவ்வொரு லெவலாக பிரேக் அவுட் ஆகும்போது நீங்கள் கால் சைடு எப்போ ட்ரை பண்ணணும்னா கால் சைடு வந்துட்டு கொஞ்சம் காசன்ஸாகவே வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு கால் சைடு உங்களுக்கு நிறையா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மேலே வந்துட்டு 41,800 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஆல்ரெடி வந்துட்டு அங்கேருந்து தான் வந்துட்டு உங்களுக்கு ரீடெஸ்ட் ஆகி கீழே விழுந்திருக்கான். ஸோ 41,800 அப்படிங்கிறது வந்துட்டு தாண்டினா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் புல்லிஷ்னஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது இன்னொரு 500 பாயிண்ட் தாண்டி இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்திருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு காமிக்கிற பாருங்கள். ஸோ இது ஒரு ஸ்மால் ட்ரெண்ட் லைன் தான், பட்டு ஒர்க் ஆகும் நல்லா. பார்த்தீங்கன்னா 1 உங்களுக்கு 2. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கா. ஸோ உங்களுக்கு அடுத்து 41,800 42,000 கிட்ட வரும்போது, அதாவது ஒரு உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் வரணும்னா ட்ரெண்டு வந்து அதிகமாக வந்துட்டு பையிங் சைடு போகும்னா இது இந்த லெவல் தாண்டினா தான் வந்துட்டு போகிறக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு வந்துட்டு 41,000 அண்டு 41,500 வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்துட்டு மேலே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு ஷேர் பண்ணுவோம். நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்க, இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு இந்த லெவலில் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நாம் போட்டுருவோம். நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சார்ட்டில் வந்துட்டு இதை மார்க் பண்ணி வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு லெவலாக பிரேக் அவுட் கொடுக்கும்போது உங்களுக்கு ரிவர்சல் கொடுக்கும்போது அப்போல்லாம் வந்துட்டு கரெக்டாக இது பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு பை சைடு வந்துட்டு இப்போதைக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். அப்புறம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 41,000 அதாவது ஆல்ரெடி வந்த இந்த ஹை இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்டே வந்து ஹையை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 41,600 அப்படிங்கிற லெவல் அதில் தாண்டினாக்கின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிங்கன்னா எப்போ வேணால் வந்துட்டு உங்களுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு லெவல்லையும் வந்துட்டு நீங்கள் ரிஸ்கியான பிளேயராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் கொடுக்கும்போது வந்துட்டு நீங்கள் பை சைட் ட்ரை பண்ணலாம் தாராளமாக. ஏன்னா இதெல்லாமே வந்துட்டு ஒரு சப்போர்ட்டான லெவல் தான். அதாவது இங்கெல்லாம் வந்து பையர்ஸ் ஆக்டிவாக இருக்குது நிறையா சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம பிளான் பண்ணிக்கணும். நம்மளுக்கு வந்து கால் சைடு போகணுன்னாலும் வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். லைவ் மார்க் அப்டேட் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து பார்க்குறாங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்மளை மாதிரி சின்ன யூடியூப் சேனலாக இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களா, நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. தேங்க்யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம். பை.